ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி, சிம்ம வாகினியே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். உன் வாழ்க்கையானது உன் எண்ணப்படிதான் அமைய போகிறது. அதனால் எப்பொழுதும் உன் எண்ணத்தை தூய்மையாக நீ வைத்துக்கொள். உன் எண்ணத்தை நீ எப்பொழுதும் தூய்மையாக வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என் செல்லமே, இப்போது உன் மனதில் நீ என்ன யோசிக்கிறாய், என்ன செய்வதற்கு திட்டமிட்டுள்ளாய், அவை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்கிறேன், கேள். அதை கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்பாய். அதன் பிறகு நடக்க போவதை நான் சொன்னாலும் என் முன் நீ எனக்கு நன்றி கூறதான் வந்து நிற்பாய். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தில் இருந்து ஒருபோதும் மாறாதே. என் தங்கமே, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்காக நான் நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன். உன் எதிர்பார்ப்புகள் வேண்டுமானால் ஒரு சில நேரத்தில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாம் சரியாகும், மாறும் என்ற உன் கடமைகளை நீ செய்து கொண்டு எந்த பலனையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே அதீத அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு வழிவகுக்கும். நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசமும் நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஓரிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதனால் உன் மனமானது எவ்வளவு பாடுபடும் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வலியையும் வேதனையையும் உன்னை பக்குவப்படுத்தக்கூடிய ஒளியாய் நீ நினைக்கிறதோ அந்த கஷ்டமே நாளை அழகான உருவம் எடுத்து உன்னை அழகான சிலையாக தெய்வமாய் மாற்றத்தான் போகிறது. நடக்கும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது மிக கடினம்தான். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்து விட்டால் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்காக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? வருபவர்கள் வரட்டும், போகிறவர்கள் போகட்டும் என விட்டுவிடு. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ, எந்த இடத்தில் வைத்து உன்னிடம் நட்பு பாராட்டுகிறார்களோ, எந்த அளவுக்கு உன்னை உண்மையான உறவாக நேசிக்கிறார்களோ அதே தூரத்தில் நீ இருந்து கொள்ள கற்றுக்கொள். அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள், அவர்கள் என்னிடம் பேச மறுத்து விட்டார்கள் என நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. அவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. அவர்கள்தான் அதனால் நஷ்டமடைய போகிறார்கள். உனக்கான வாழ்வை உயர்வாக அமைத்து கொடுக்க உன் வராகி அம்மா நான் இருக்கும் போது நீ ஏன் வருந்த வேண்டும்? உன் எண்ணப்படியே உன் ஆசைப்படியே உனக்கான எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். எதற்காகவும் வருந்தாதே என் செல்லமே. பல சமயங்களில் நீ யோசிக்கிற விஷயம் சரியாகத்தான் இருக்கிறது. சரியான லட்சியத்தையும் நீ தீர்மானிக்கின்றாய். ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ போடுகிறாயே ஒரு திட்டம், அதில்தான் தவறு செய்து விடுகிறாய் என் செல்லமே. எது சரியான வழியாக இருக்கும், எதை செய்தால் நீ வெற்றி அடைவாய் என உன் மனதை பல நேரத்தில் குழப்பமடைவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் உன் மனதுக்குள் நான் குடிபுகுந்து உனக்கானதை சிறப்பாக செய்து கொடுக்க திட்டமிட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் ஒரு காரண காரியத்தோடுதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள். உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும், தீமை நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்ளாதே, விட்டுவிடு. கிடைத்தவற்றை வைத்து வாழ்க்கையில் பொறுமை கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாறும் என் செல்லமே. எல்லோரும் நினைப்பது போல் இந்த உலகில் வாழ்ந்துவிட முடியாது. யார் என்ன நினைத்தாலும் அவரவர்களுக்கு உரிய கர்மாவை பொறுத்தே அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் விரைவாகவும் தாமதமாகவும் கிடைக்கும். உனக்காக நீ ஆசைப்பட்டதை அறிந்த நான் எக்காரணம் கொண்டும் உன்னை ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையாக நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் போகிறேன். எந்த நாளிலும் என் பிள்ளையான நீ மன வருத்தம் அடையும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. அதுவும் வாழ்க்கையில் நிகழப்போகிற விஷயங்களை எதிர்கொள்வது சிறு புன்னகையை உன் உதட்டில் வைத்துக்கொள். அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் நம்பிக்கை வேறு எதாலும் உனக்கு கொடுத்து விட முடியாது என்று உன் வராகி அம்மா நானும் சரி, உன் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையும் சரி
எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை நட்சத்திரம். உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம். ஏமாற்றம் அடைய மாட்டேன் என்று நீ தைரியமாக இருந்தால் எக்காலத்திலும் நீ ஏமாற்றம் அடைய மாட்டாய். நீ எதிர்பார்த்தால் தானே பல விஷயங்கள் உனக்கு ஏமாற்றை கொடுத்து விடுகிறது. நடப்பது நடக்கட்டும் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ பழகு. எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்க போகும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள். நீ எல்லாம் எப்படி வாழப்போகிறாய் என உனக்கு சவால் விட்டவர்கள் மத்தியில் நான் இப்படிதான் வாழப்போகிறேன் என வாழ்ந்து காட்டும்படி உனக்கான வாழ்க்கையை உயர்வாக அமைத்து கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி நீ போய்கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே. தேவையில்லாமல் எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் பொறாமை என்னும் ஆயுதத்தை ஏந்தாதே. அது உனக்கு அழிவுக்கான பாதையை காட்டிவிடும். உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே. சிந்தித்து செயல்படு. நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள். நரம்பற்ற நாக்கினை வரம்பற்ற பேச்சுகளால் இரும்பான இதயத்தை கூட சிதைத்துவிடும் துரும்பாக. அப்படி இருக்கும்போது நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என் செல்லமே. நீ செல்லக்கூடிய வழியில், நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் தொலைந்து போய் நீ நிம்மதியாக வாழலாம். இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும். இதையும் செய்வதறியாது திகைத்து கொண்டு இருக்கும் நீ ஒன்றை மட்டும் மறவாதே என் செல்லமே. உன்னால் முடியும் என நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்காகவும் உன் வழியெங்கும் துணையாய் வந்து உன் கரங்களில் வெற்றியை நான் ஒப்படைப்பேன். நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் ஒருபோதும் அதற்காக நீ வருந்தாதே. ஏனென்றால் உனக்கு தகுதியானது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும். உனக்கு தகுதி இல்லாததை நான் உன் கண்களில் காட்டவே மாட்டேன் என் செல்லமே. உன் மனது ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மனதை தெளிவாக வைத்துக்கொள். தெளிவான மனம் எங்கே இருக்கிறதோ, யாருக்கு இருக்கிறதோ அந்த ஆலயத்தில்தான் நான் வந்து குடியிருப்பேன். உன் மனம் தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை ஏமாற்றவும் முடியாது, உன்னை வீழ்த்தவும் முடியாது. எப்போதும் ஆறிலிருந்து ஓடக்கூடிய நீரை போல் நல்லதே நினைத்து நல்லதையே செய். அந்த நீரில் வந்து சேரும் குப்பை எப்படி தானாக நகர்ந்து போகிறதோ அதே போல் உன் மனதில் வந்து சேரக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தானாகவே ஒதுங்கி ஓடும்படி நான் செய்து காட்டுவேன். என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையான நிச்சயம் நிம்மதி உடையதாக தான் நான் மாற்றிக் கொடுப்பேன் என் செல்லமே. எதற்கும் வருந்தாதே. கஷ்டங்கள் காரணமின்றி வருவதில்லை. ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும் என நம்புபவன் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைவான். உன் வாழ்க்கையின் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேன். இப்போது அதை எல்லாத்தையும் முடித்து வைத்துவிட்டு உன் மனதில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் எந்த தங்குதடையின்றி நான் செய்து கொடுக்கத்தான் போகிறேன். மனிதர்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அல்லவா? யார் உன்னை இழிவாக பேசினாலும் அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம். யார் உன்னை உயர்வாக பேசினாலும் அதை நினைத்து நீ மதிமயங்கவும் வேண்டாம். உன்னை வீழ்த்த இயலாதவன்தான் என்ன செய்யலாம் என யோசித்து பார்த்து கையில் எடுக்கும் ஆயுதம்தான் உன்னை பற்றி குறை சொல்லுவதும் புகார் சொல்வதும் குற்றம் அளிப்பதும் காரணமாக இருக்கும். அப்படி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை தடுக்க கூடிய ஆயுதமாக உனது புன்னகை இருக்க வேண்டும் என் செல்லமே. முடிந்தவரை எல்லோரிடமும் புன்னகைத்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார். எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் விட்டு ஒதுங்கி போவார்கள். அதுபோல நல்லது நினைக்கக்கூடிய நல்ல நபர்கள் உன்னை தேடி வந்து சரணடைவார்கள். தட்டி பறிப்பவன் ஒருபோதும் வாழ்ந்தது கிடையாது என் செல்லமே. நீ எப்போதும் புன்னகைத்துக் கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார். எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் உன்னிடம் இருந்து எதையாவது பறிப்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் வீழ்ந்து போவார்கள். என் செல்லமே, உனக்கு நிச்சயம் எதுவும் நடக்காது.
கொடுக்க நினைக்கும் நீ எப்போதும் கெட்டு போக மாட்டாய். எதற்கும் கவலைப்படாமல் இரு. எப்பொழுதும் உன்னோடுதான் நான் இருக்கிறேன். எது நடந்தாலும் நீ கவலைப்படாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ வேண்டியதை வாரி வழங்கவே இந்த ஆதிபராசக்தி இன்று உன்னை காண வந்திருக்கிறேன். பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல குழந்தையே, உனக்கான நேரம் இது நன்றாக இருக்கிறது. உனக்கான நல்ல குறியை சொல்லவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். வீடு தேடி வந்துள்ளேன். ஒரு விஷயத்தை நீ இழந்து விட்டாய். அதற்காக வருத்தப்பட்டு கண் கலங்கி கொண்டிருக்கின்றாய். அதையே நினைத்து உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறாய். என் செல்ல குழந்தையே, ஒன்றை இழந்தால் நிச்சயமாக அதைவிட சிறப்பான ஒன்றை உன்னை தேடி வரும். அதை மறந்து விடாதே. நீ இழந்தது உனக்கு நல்லது இல்லை என்று காலம் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு காட்டிக் கொடுக்கும். நம் காத்திருப்புகள் ஒருபோதும் வீணாகாது என்பதை உனக்குள் இருக்க வேண்டும். நீ காத்திருந்த விஷயம் உனக்கு நன்மை என்றால் மட்டுமே நான் அதை உனக்காக செய்து கொடுப்பேன். செல்லும் பாதையில் தடைகள் வரும்போது, செய்த செயல் தவறாகும் போது, கடன் கழுத்தை நெரிக்கும் போது, உலகமே உன்னை குறை சொல்லும் போதும் வேண்டுமென்றால் சிறிது ஓய்வெடுத்துக்கொள் என் தங்கமே. மனம் தளராமல் மீண்டும் முயற்சி செய். நிச்சயமாக உன் நிலை மாறப்போகிறது. இனி வரும் காலங்கள், இனி வரும் நேரங்கள் அனைத்தும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே உனக்கு அமைய போகிறது. என் பாதங்களில் விழுந்து கிடக்கும் உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன். நீ சர்வ நிச்சயமாக நன்றாக இருப்பாய். நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ இப்போது பெறப்போகிறாய். உன்னை சுற்றி பல சூழ்ச்சிகள் சூழ்ந்தாலும் நான் ஒருவன் மட்டும் உன்னை நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் என்று நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும், நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அம்மா நான் இருக்கின்றேன். என் தங்கமே, ஒன்றை மட்டும் நிச்சயமாக உன் மனதில் நீ நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் இது நடக்காது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ நிச்சயமாக கூடிய விரைவில் நடந்தே தீரும். நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க போகின்றாய். உன் வாழ்க்கை உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்திருந்ததோ அதைவிட அதிக இன்பத்தை நான் உனக்கு கொடுக்க முடிவு செய்து விட்டேன். என் தங்கமே, இனி நீ போகும் பாதைகள் அனைத்தும் மகிழ்ச்சிகரமான பாதைகளாகவே இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற தன்னம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளும் மகத்தான வெற்றி பெறும். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயம் விரைவில் நடக்கும். நானே நேரில் வந்து உனக்காக அதை பெற்றுக் கொடுப்பேன். நீ யாரிடமும் எதற்காகவும் அடிபணிய தேவையில்லை. என்றும் நீ என்னுடன் இருப்பாய். நான் உனக்காக என்றும் வேலை செய்வேன். உன்னுடைய வைராகியத்தை நான் பலமுறை சோதித்து பார்த்து விட்டேன். இனி நான் உன் கரத்தை என்னாலும் விடுவதாக இல்லை என் தங்கமே. இறுக்கமாக பிடித்துள்ளேன். நீ நிம்மதியாக இரு. இன்றைய நாள் உனக்கான வெற்றிக்கான நாளாக அமைய போகிறது. இன்று உனக்கு ஒரு நன்மை நடந்தே தீரும். இன்று உனக்கான அதிர்ஷ்ட நாள் தங்கமே. உன்னுடைய ஒவ்வொரு நாள் விடியலிலும் மனதில் ஏகப்பட்ட குழப்பத்தோடு கண் விழித்து உன்னுடைய நாளை நீ தொடங்குகின்றாய். இனி வரப்போகின்ற நாட்கள் அனைத்தும் நீ சந்தோஷமாக இருக்கும்படி உன் அம்மா நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நிறைவு பெற போகிறது. என் தங்கமே, நல்லதொரு தொடக்கம் உன் வாழ்வில் வரப்போகிறது. எல்லோர் வாழ்க்கையிலும் நீ வேறாக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும், சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம். இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நடந்து கொள் என் தங்கமே. கடினமான பாதைதான் அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். இங்கு யாரும் யாருக்கும் உண்மையாக இல்லை என்பதுதான் உண்மை. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனம் உன் வேலை என்று உன்னை பற்றி யோசி தங்கமே. வளர்ந்து கொண்டே இரு. பிறர் மனம் மகிழ நீ காரணமாக இருக்கின்றாய் என்றால் நீ சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம்.
வாழ்வின் பாதையை நீ வாழ்வின் இறுதி வரை தவறவிடாதே. யார் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கையுடையவர்கள். தர்ம பாதையில் நீ நடக்க வேண்டும் என் தங்கமே. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை செம்மையான பாதையாக மாறப்போகிறது. உன்னுடைய கேள்விகளுக்கு நான் எப்படியாவது பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீ எங்கு சென்றாலும் உன் அருகில் நான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நிமிடமும் நீ என்னை அழைக்கும் பொழுதும் நான் எவ்வளவு சந்தோஷமாக உனக்காக வருகிறேன் என்று தெரியுமா? சில விஷயங்களை உனக்கு நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். அதற்கான காரணத்தை நான் உனக்கு காட்டுகிறேன். நிறுத்தி வைத்ததை கொடுப்பதற்கு தக்க காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். விரைவில் அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிகப்பெரிய பிரகாசமாக இருக்க போகிறது. சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்க போகிறது. உன்னை தேடி உன் அம்மா நான் வரப்போகிறேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு என் தங்கமே. உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன். உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்வேன் என் தங்கமே. நீ நிச்சயம் முன்னேறுவாய். நம்பிக்கை ஒன்றுதான் வலிகளை தீர்க்கும் மருந்து. நம்பிக்கையோடு காத்திரு. ஒரு சிலர் அவரவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன். அது ஏன் என்று உனக்கு தெரியுமா தங்கமே? பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை நான் அழைத்திருக்கிறேன். நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட கேட்டு கொள்ளாமல் உன் சுபாவத்தையும் மாற்றிக் கொள்ளாமல் ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு ரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய். இதற்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உனக்குள் இருக்கும் நல்ல செயல்களுக்காகத்தான் உனக்கு அனுமதி அளித்தேன். என்னுடைய அனுமதியின்றி என்னிடத்தில் யாரும் சுவாசிக்க கூட முடியாது. ஆனால் நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இனி அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகின்றன. உன்னுடைய கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் நான் உன்னை உயர்த்த போகிறேன். உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகின்றாய். என்னை நம்பியவர் ஒருபொழுதும் தோல்வியடைந்ததில்லை. எவ்வளவு கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் அவர் அதிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வருவார். உனக்கு மேலே இருப்பவர்களை மட்டும் பார்த்து நீ ஒரு நாளும் ஏங்காதே என் தங்கமே. உனக்கு அந்த எண்ணமே உன்னுள் தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்து விடும். உனக்கு கீழே உள்ளவர்களை ஏளனமாக பார்க்காதே. உனக்கு தலைகணம் வந்துவிடும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாகவே இரு. அப்பொழுதுதான் உனக்குள் ஒரு தன்னம்பிக்கை வரும். நான் உன்னிடம் உனக்காக படைக்கப்பட்டதை சமர்ப்பிப்பேன். வாழ்க்கை என்பது ஒரு பூவை போன்றது. காலையில் நல்ல புத்துணர்ச்சியுடன் இருக்கும். சிறிது நேரத்தில் பூக்கள் வாடிவிடும் என்பதற்காக அந்த செடியில் பூக்கள் பூக்காமல் இல்லையே. அதுபோல கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும். இவை இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. நல்லது நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் நல்லதையே நடத்தி கொடுப்பேன். எப்பொழுதும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நான் உனக்காக தான் இருக்கிறேன். நீ எதை நினைத்தும் கலங்காதே. எதற்காகவும் வருந்தாதே என் தங்கமே. நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன். நீ எதற்காகவும் கலங்காமல் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. உன்னுடைய விதியை நான் மாற்றி அமைத்து விட்டேன். இனி எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கும் என் தங்க பிள்ளையே. இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயத்தை நடத்தலாம் என்று நான் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, இந்த தேதியில் ஒரு சிறு காரியத்தை உன் கரங்களால் நீ செய்ய வேண்டும். அப்படி கண்டிப்பாக நீ செய்துவிட்டால் உன் இல்லத்திற்கு நான் வருவேன். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும், உறவு பிரச்சனையாக இருந்தாலும், அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வுகளை உடனே வழங்குவேன். அதனால் இந்த தாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு இந்த தாய் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்றால் மட்டும் இந்த பதிவினை கேட்டால் போதும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று அவர்கள் செய்யக்கூடிய காரியமே இந்த தாய் வருவதற்கு உண்டான முதல் படி.
ஆனால் அலட்சியமாக நினைத்து கொண்டு இதையெல்லாம் செய்தால் வருவார்களா என்று நினைப்பவர்களுக்கு அப்படியே நடக்கும். அதனால் என் தங்க பிள்ளையே, கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் வராகி தாயே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று எனக்காக ஒரு குறு மெசேஜை அனுப்பி வைத்து விட்டு இந்த பதிவினை கேட்க தொடங்க வேண்டும். அப்படி நீ முதலிலேயே நான் சொல்லியது போல நீ செய்துவிட்டால் வெற்றிக்கு நீ உரியவராக மாறிவிடுவாய். என் தங்க பிள்ளைக்கு என்ன தேவைகளோ அந்த தேதியில் நான் மிக பெரிய லீலையை உன் இல்லத்தில் நடத்தப் போகிறேன். ஆனால் நான் சொல்லியபடி நீ கடைபிடிக்க வேண்டும். அதை மட்டும் மனதில் நினைவு வைத்துக் கொண்டு இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக நீ உன் இல்லத்தில் நான் சொல்லியபடி செய்துவிட்டால் நான் உன் இல்லத்திற்கு கட்டாயமாக வருவேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் தைரியமாக கண்களை மூடி இந்த பதிவினை கேள் என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளையானது மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தருணமும் அதுவும் முழுமையாக நம்பியவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் முழுவதுமாக சந்தோஷம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் இப்பொழுது முழுமையாக ஏமாற்றி இருக்கிறார்கள். என்னுடைய தங்க பிள்ளை பல நாட்களாக இதை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் என்னுடைய தங்க பிள்ளைக்கு எந்த உதவியும் எவரும் செய்வதற்கு இந்த உலகில் இல்லை. அதை நான் பார்த்து இந்த தாய் ஒரு முடிவு செய்தேன். என்ன செய்தேன் தெரியுமா? எத்தனை நாட்கள்தான் நீ நம்பியவர் ஏமாற்றிக் கொண்டு இருப்பார்? உனக்கு நான் முதலில் அதை தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் சில விஷயங்களை தெரிந்து கொண்டு சில விஷயங்களை விட்டு விலகினால்தான் நல்லது தேடி வரும். சுற்றி கெட்ட விஷயங்களை வைத்து கொண்டு எனக்கு நல்லது வரவில்லை என்றால் எப்படி வரும்? என் தங்க பிள்ளையே, அதனால்தான் முதலில் உன்னை சுற்றியுள்ள கெட்ட விஷயங்களை விலக்க வேண்டும். எப்படி தெரியுமா? உன்னை ஏமாற்றுவது, துரோகம் செய்வது, பணத்திற்காக பொய் பேசிக்கொண்டு நாடகம் ஆடுபவர்கள், இவையெல்லாம் உன் வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி இருக்கிறது. அதை நீ தெரியாமல் உன்னை நம்ப வைத்து பணத்திற்கு ஆசைப்பட்டு உன்னுடன் இருப்பவர்களுக்கும் அவர்களுடைய சுயநலத்திற்காக இருப்பவர்களுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமானது உன்னை பயன்படுத்தி கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்லது நல்லது செய்து உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கிறாய். இதையெல்லாம் இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய இந்த தாயானவள் உன் இல்லத்தையும் உன் உள்ளத்தையும் காப்பாற்றுவதற்கு நான் வருவதாக முடிவு எடுத்து விட்டேன். என்னை நீ அம்மா என்று கூப்பிட்டு உன் இல்லத்திற்கு நான் சொல்லிய முறையில் அழைத்து விட்டால் நிச்சயமாக வருவேன். நான் முடிவெடுத்து விட்டால் மட்டும் போதும். இருந்தாலும் இல்லத்தில் ஒரு தாயை வரவேற்கக்கூடிய காரியங்கள் நடந்தால்தானே இன்னும் சந்தோஷமாக வருவேன். இன்னும் இரட்டிப்பான விஷயங்கள், நீ நினைத்ததையும் கேட்டதையும் அனைத்தையும் கொடுப்பேன். சில விஷயங்கள் உன்னை விட்டு பிரியும். என்ன பிரியும் தெரியுமா? இன்னும் கவனமாக கேள். உன்னை ஏமாற்றி கொண்டிருப்பது முதலில் தெரியும். உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக என்னை பார்த்தால் அவர்களுக்கு பிடிக்காது. அதனால் அவர்களும் உன்னை விட்டு விலகுவார்கள். உன்னுடைய தேவையை நினைவில் வைத்துக் கொண்டு உன்னுடன் பழகுபவர்கள் எல்லாம் உன் இல்லத்தில் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தும் முதலில் விலகுவார்கள். நான் வருவேன் என்று சொல்லிவிட்டாலே இத்தனை விஷயங்களை நீ இழக்க வேண்டி இருக்கும். பரவாயில்லையா என் தங்க பிள்ளையே? இதனை நீ இழக்க தயாராக இருந்தால் நான் வர தயாராக இருக்கிறேன். போதும் போதும் என்ற அளவிற்கு இந்த நன்றிகெட்ட மனிதர்களால் நீ நாசமானது போதும். ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் செய்யக்கூடிய செயல்களையும் எல்லாம் நம்பி நம்பி ஏமாந்தது போதும். என் தங்க பிள்ளையே, இந்த தேதியில் இருந்து உன்னை பிடித்த கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகுகிறது.
ஒவ்வொரு விஷயத்திலும் சரி, உன்னை நம்ப வைத்து அனைத்தையும் செய்ய வைத்து உன்னை கடங்காரன் ஆக்கிவிட்டு உன் செல்வத்தையும் சுருட்டி விட்டார்கள். இனிமேல் உனக்கு நிம்மதியான வாழ்க்கைதான் கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் உன் பாவத்தை, உன் செல்வத்தையும், உன்னுடன் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எடுத்துக்கொள்கிறேன் சொல்லி உன்னுடைய பாவச் சுமை மூட்டைகளை அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதை பற்றி இவ்வளவு இழந்து விட்டேனே தாயே, எனக்கு திரும்ப வராதா என்று கவலை கொள்ளாதே. அதைவிட பல மடங்கு நான் வந்து நீ கனவில் நினைத்து பார்க்காத அளவிற்கு உன் கரங்களில் கொடுப்பேன். என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை கொள். ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு உதவி செய்யவும், ஒரு அன்னையாகவும் ஒரு தந்தையாகவும் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை அனைத்தையும் செய்து கொடுக்க நான் வருகிறேன். உன் இல்லத்திற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். அதனால் இழந்ததை எண்ணி கவலை கொள்ளாதே. இந்த தாய் வருகிறேன். இரட்டிப்பாக உன் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கப் போகிறது. ஒவ்வொரு நேரத்திலும் உன்னை ஏமாற்றியவர்களுக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது. எவரும் எனக்கான நியாயத்தையும் தண்டனையையும் கொடுக்க மாட்டார்களா? ஒவ்வொரு தருணமும் கேட்டு கேட்டு இப்படி போராடி கொண்டிருக்கிறேனே என கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, அதற்கான நியாயத்தை நானே வழங்குகிறேன். உனக்கு குருவாக இருந்து அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கிறேன். வாழ்க்கை என்ற பாடத்தில், வாழ்க்கை என்ற பாதையிலும் நீ முன்னேற வேண்டும். அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் இந்த தாயை நம்பி நான் சொல்லக்கூடிய தேதியில் அந்த காரியத்தை மட்டும் செய். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இன்றைய தினத்தில் உன்னுடைய இல்லத்தில் மஞ்சள் நீரை முழுவதுமாக தெளித்து பிறகு சாம்பிராணியை போட வேண்டும். வெறுமனமாக சாம்பிராணியை போடாதே. ஏனென்றால் கண் திருஷ்டிகள், பில்லி சூனியம் ஏதாவது இருந்தால் உன் இல்லத்தில் தடைபட்டு கொண்டு இருந்த விஷயங்கள் அனைத்துமே போக வேண்டும் என்றால் சாம்பிராணியில் வெண்கடுகை சிறிது போட்டு நீ அதை காட்ட வேண்டும். கண் திருஷ்டிகள், பில்லி சூனியம், கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். நல்ல எண்ணெயில் சிகப்பு திரியை போட்டு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும். பிறகு வாசலில் 2 தீபங்களை ஏற்றிய பிறகுதான் உன்னுடைய தீபமானது உள்ளே நீ ஏற்ற வேண்டும். ஏனென்றால் வாசலில் ஏற்றும் பொழுது இருபுறமும் 3 விளக்கு. என் தங்க பிள்ளையே, அதில் 3 சிகப்பு திரியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வாசலில் தீபம் ஏற்றி வராகி தாயே உள்ளே வாருங்கள் என்று இப்படி என் தங்க பிள்ளையே நீ என்னை அழைக்க வேண்டும். வாசலில் தீபத்தை ஏற்றிவிட்ட பிறகுதான் பூஜை அறையில் தீபத்தை ஏற்ற வேண்டும். ஆனால் சாம்பிராணி புகை போட்ட பிறகுதான் 2 தீபங்களையும் நீ ஏற்ற வேண்டும். ஏனென்றால் நான் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய நேரம் மங்களகரமாகவும் நறுமணமாகவும் இருந்தால் உன் வாழ்க்கையும் உன் இல்லமும் நீண்ட நாட்கள் ஆயுளோடு நிலைத்திருக்கும். நறுமணத்தோடு என்னை வரவேற்றினால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும். அசுத்தம் எல்லாம் அனைத்தும் பறந்தோடும். உன்னுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சியாக மாறும். அதேபோல் என்னுடைய விளக்கு, என்னுடைய புகைப்படத்திற்கோ சிலைக்கு பக்கத்திலோ அல்லது சிலைக்கு மேலோ சிகப்பு மலரை வைத்து வழிபடு. அதேபோல் ஒவ்வொரு தருணமும் என் தங்க பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கலங்காமல் கேள். உன்னை அனைவரும் ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் அன்னையாக இருந்து உன்னை வழிநடத்த நான் வருகிறேன். அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டுமே தவிர அழுது கொண்டே கஷ்டப்பட்டு கொண்டே அந்த இடத்தில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நீ நினைத்தது கேட்டது அனைத்துமே நடக்கும். தாய் உனக்காக நடத்தி கொடுப்பேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தைரியமாக இருந்து விளக்கேற்ற வேண்டும்.
கண்ணீரோடு விளக்கேற்றக் கூடாது. ஏனென்றால் நான் வரக்கூடிய நேரம் நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே உன் வாழ்க்கை மாறும். அதனால் அழுது கொண்டே ஏற்றக்கூடிய தருணத்தில் இந்த தாய் கஷ்டத்தோடுதான் உள்ளே வருவேன். ஆனால் என் தாய் வந்துவிட்டார்கள் என்று சந்தோஷப்பட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருப்பாய். அதனால் இதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு விளக்கேற்று என் தங்க பிள்ளையே, என் தங்கமே. அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். நான் உன்னை தேடி வரப்போகிறேன். உன் வாழ்க்கையை முழுவதுமாக நான் இந்த தேதியில் மாற்றி அமைக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். என் தங்க பிள்ளையே, நீ நல்லதையே நினை. நான் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் அண்ட பேரண்டமே போற்றி. ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி.